வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மிகவும் தேவைப்படக்கூடிய அன்லெஸ் என்ற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கன்ஜங்ஷனுக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்துறது, இதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அன்லெஸ் என்ற கன்ஜங்ஷனுக்கு தமிழில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்லெஸ் அப்படின்னா தமிழில் இல்லையெனில்னு அர்த்தம். ஓகே, இஃப் நாட் அப்படிங்கிறது தான் இந்த அன்லெஸ் என்ற கன்ஜங்ஷனுக்கு மீனிங். இது மோஸ்ட்லி வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் தான் பயன்படுத்துவோம். இந்த கன்ஜங்ஷன் ஒரு சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் யூஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா மிடில் இதை பயன்படுத்துவோம். ஓகே, இதை ஒரு சென்டென்ஸில் பார்க்கும்போது தான் இன்னும் உங்களுக்கு ஆழமாக புரியும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அன்லெஸ் இட் ரெயின்ஸ் we can go to the beach. இங்கே அன்லெஸ் இட் ரெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இஃப் இட் டசன்ட் ரெயின் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மழை பெய்யவில்லை எனில் we can go to the beach, நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது அர்த்தம். கம் டு த செகண்ட் எக்ஸாம்பிள். Unless we leave now, we will be late. என்ன அர்த்தம்? If we do not leave now, we will be late. நம்ம இப்போ கிளம்பலனா நம்ம லேட்டாக போவோம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் அர்த்தம். I give you just one more example. Unless you talk to me, I won't talk to you. என்ன அர்த்தம்? If you do not talk to me, I won't talk to you அப்படிங்கிறது அர்த்தம். இதே சென்டென்ஸுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீ என்கிட்ட பேசலைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான். அன்லெஸ் யூ டாக் டு மீ, ஐ ஒன்ட் டாக் டு யூ. இப்போது இந்த அன்லெஸ் என்ற கன்ஜங்ஷனை ஒரு சென்டென்ஸினுடைய மிடில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு பார்ப்போம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். டோன்ட் டிஸ்டர்ப் மீ அன்லெஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது முக்கியம் இல்லைனா என்னை தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்லெஸ் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸினுடைய மிடில் இருக்குது. இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் கால் த போலீஸ் அன்லெஸ் இட்ஸ் அன் எமர்ஜென்சி. இது ஒரு எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா போலீஸை கூப்பிடாத அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அன்லெஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் இஃப் நாட்ங்கிறது மீனிங், தமிழில் இல்லையெனில்னு அர்த்தம். இது ஒரு நெகட்டிவ் கன்ஜங்ஷன். ஓகே, இந்த கன்ஜங்ஷனை சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் யூஸ் பண்ணலாம் அல்லது மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷனை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த அன்லெஸ் என்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்துகிறோம். ஓகே, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். தட்ஸ் இட். இஃப் இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல், யூ ஜஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.